டென்னிஸ் பிளேயரான சானியா மிர்சா பாகிஸ்தானி கிரிக்கெட்டர் ஷோயிப் மாலிக்க 2010 கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஷோயிப் மாலிக் ஆல்ரெடி கல்யாணமாகி அவங்க ரொம்ப குண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு 2010லயே சானியா மிர்சாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சானியா மிர்சாவும் ஷோயிப் மாலிக்கும் அவங்களோட கல்யாண வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் 6 வயசுல ஒரு பையனும் இருக்கான். இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் மனது வேறுபாடு இருக்கிறதால பிரியறதாவும் டிவோர்ஸ் பண்ண போறதாவும் நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அபிஷியலா அவங்க 2 பேருமே டிவோர்ஸை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ ஷோயிப் மாலிக் அவரோட மேரேஜ் போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட 3வது திருமணத்தோட போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானி ஆக்ட்ரஸ் சனா ஜாவத் அப்படின்றவங்க தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவர் இப்போ இந்த போட்டோஸை ரிலீஸ் பண்ணதால தான் இவங்க 2 பேருக்குமே இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்றத எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணாங்க. அஃபிஷியலா சானியா மிர்சாவும் சரி ஷோயிப் மாலிக்கும் சரி அவங்க 2 பேருமே டிவோர்ஸை பத்தி பேசவே இல்லை. பட் அவரோட 3rd மேரேஜ் போட்டோஸை எல்லாரும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸ் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரொம்பவே ஃபேமஸான இந்தியன் டென்னிஸ் பிளேயர் தான் சானியா மிர்சா. அவங்க பாகிஸ்தானி கிரிக்கெட்டரை கல்யாணம் பண்ணதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அவங்க ஒரு ஆன்டி இந்தியன், ஒரு இந்தியனா ஒரு பாகிஸ்தானை எப்படி போய் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ற மாதிரியான நிறைய எதிர்ப்புகள் அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க திருமண வாழ்க்கையில அவங்க ரொம்ப கட்டுப்பாடோடவும் ரொம்ப சந்தோஷமாகவும் தான் இருந்தாங்க. ஆனா ஷோயிப் மாலிக் சானியா மிர்சாவை விட்டுட்டு இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவ்வளோ நாள் சானியா மிர்சாவை பற்றி எந்த டாக்குமே இல்லாமல் திடீர்னு அவங்களோட டிவோர்ஸ் பற்றின நியூஸ் வர்றது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. இந்த மாதிரி சினி நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்வீட் மிர்ச்சி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.